காட்டுல ஒரு அம்மா ஆடும் ஒரு குழந்தை ஆடும் வாழ்ந்து வந்துச்சு. அதே காட்டுல மீனுங்கிற ஒரு சின்ன குருவி தான் ஒரே பையன் ஜக்கு கூட வாழ்ந்து வந்துச்சு. குட்டி ஆடும் மீனு குருவியோட குழந்தையும் நல்ல நண்பர்களா இருந்தாங்க. நண்பா, நீ இன்னைக்கு என்ன சாப்பிட்ட? நானும் சுவையான புல்லதான் சாப்பிட்டேன். புல்லுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன புல்லையா சாப்பிட்ட? நாங்க புல்லெல்லாம் சாப்பிடவே மாட்டோம். நான் என் அம்மாவை போல சுவையான பழங்களையும் தானியங்களையும் தான் சாப்பிடுவேன். ஆமா நண்பா, நம்மளோட அம்மா எதை சாப்பிடுறாங்களோ அவங்களோட குழந்தைங்களும் அதே தான் சாப்பிடுறோம். நான் கிளம்புறேன், நாளைக்கு ஒண்ணு வந்து பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனுக்குருவியோட குழந்தை ஜக்கு அங்கிருந்து பறந்து போனா. ஜக்கு, இவ்வளவு நேரமா நீ எங்க போயிருந்த? அம்மா, நான் என் ஆட்டுக்குட்டி நண்பன் கூட தாமா பேசிக்கிட்டு இருந்தேன். உன் நண்பனோட வீடு எங்க இருக்கு? அம்மா, அவன் பக்கத்துல இருக்கிற ஒரு பெரிய மரத்தடி வாரத்துலதான் அவங்க அம்மா கூட வாழ்ந்து வரா. மறுநாள் காலையில அம்மா ஆடும் குட்டி ஆடும் பசுமையான புல்ல தேடி காட்டுல அலைஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்படி புல்ல தேடி போன 2 ஆடுகளும் ஒரு பாலத்தை கடந்தாங்க. அந்த சமயத்துல பாலம் 2ஆ உடைஞ்சு போயிடுச்சு. இதனால 2 ஆடுகளும் தண்ணிக்குள்ள விழுந்துட்டாங்க. தண்ணியோட வேகம் ரொம்ப அதிகமா இருந்ததுனால அம்மா ஆடும் குட்டி ஆடும் தண்ணியில இழுத்துக்கிட்டே போயிட்டு இருந்தாங்க. அம்மா ஆடும் ரொம்ப கஷ்டப்பட்டு தன்னோட குழந்தைய கரை சேர்த்துச்சு. ஆனா அம்மா ஆடால கரை சேர முடியல. தண்ணியோட வேகம் ரொம்ப பலமா இருந்ததுனால அது தண்ணியிலேயே ரொம்ப தூரம் அடிச்சிட்டு போயிடுச்சு. ஐயோ அம்மா, அம்மா, என் அம்மாவை யாராச்சும் காப்பாத்துங்க. குழந்தை ஆடும் தான் அம்மாவை தேடி காட்டுல நிறைய இடத்துல அலைஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. நண்பா, உனக்கு என்னாச்சு? எதுக்காக இப்படி அழுதுகிட்டு இருக்க? என்னோட அம்மா ஆற்று தண்ணீர்ல அடிச்சுட்டு போயிட்டாங்க. நான் எங்க தேடியும் எங்க அம்மா எனக்கு கிடைக்கல. ஐயோ, இது ரொம்ப மோசமான விஷயம். நண்பா, நீ கவலைப்படாத, கண்டிப்பா உங்க அம்மா உன்கிட்ட திரும்பி வந்துடுவாங்க அப்படின்னு ஆட்டுக்குட்டிக்கு ஆறுதல் சொன்ன ஜக்கு கொஞ்ச நேரத்திலேயே தன்னோட வீட்டுக்கு கிளம்பிட்டா. அம்மா ஆடும் ரொம்ப கஷ்டப்பட்டு எப்படியோ நதியில இருந்து வெளியே வந்துச்சு. ஆனா அந்த காடு அம்மா ஆட்டுக்கு ரொம்ப புதுசா இருந்துச்சு. தான் மகனை எப்படி தேட போறோம்னு நினைச்சு அது ரொம்ப வருத்தத்துல அழுதுகிட்டு இருந்துச்சு. அந்த சமயத்துல அந்த காட்டுல வாழ்ந்த காலு ராணிங்கிற 2 காகங்கள் அம்மா ஆட்ட பார்த்தாங்க. காலு, அங்க பாத்தீங்களா? ஒரு பெரிய ஆடு எதுக்கோ அழுதுகிட்டு இருக்கு. அமராணி, நானும் கவனிச்சேன். அந்த ஆட்டை மட்டும் நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டோம்னா நமக்கு தினமும் சுவையான பால் கிடைக்கும் அப்படின்னு பேசிக்கிட்ட 2 காகங்களும் அம்மா ஆட்டுக்கிட்ட பறந்து போனாங்க. ஆடு, உனக்கு என்ன ஆச்சு? எதுக்காக இப்படி அழுதுகிட்டு இருக்க? காகங்களே, நானும் என் பையனும் தண்ணியில தவறி விழுந்துட்டோம். என் பையன் இருக்கிற இடத்துல இருந்து நான் ரொம்ப தூரம் வந்துட்டேன். இனிமே என் குழந்தைகிட்ட நான் எப்படி போக போறேன்னு தெரியல. ஆடு, நீங்க கவலைப்படாதீங்க, நாங்க கண்டிப்பா உங்க குழந்தைகிட்ட உங்களை சேர்த்துடுவோம் அப்படின்னு சொன்ன 2 காகங்களும் அம்மா ஆட்ட தன்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாங்க. அப்படியே ராத்திரி நேரம் ஆகிடுச்சு. ஆடு, எங்களுக்கு இப்ப ரொம்ப பசிக்குது. நீ கொஞ்சம் உன்னோட பாலை எங்களுக்கு தருவியா? கண்டிப்பா காகங்களே, நீங்க எனக்கு எவ்வளவோ உதவி செய்யறீங்க. நான் இதை கூட உங்களுக்கு செய்ய மாட்டேனா? அம்மா ஆடு இப்படி சொன்னதுமே ராணிக்காக ஒரு கிளாஸ் முழுவதும் ஆட்டோட பாலை கறந்துடுச்சு. பிறகு 2 காகங்களும் அந்த பாலை குடிச்சாங்க. இந்த காட்டுல ஒரு கொடூரமான சிங்கம் இருக்கு. அதனோட கண்ணுல நீங்க பட்டீங்கன்னா அந்த சிங்கம் உங்களை அடிச்சே கொன்னுடும். நாளைக்கு காலையிலேயே நானும் காலுவும் போய் உங்க பையனை தேடிக்கிட்டு வரோம். காகங்களே, நீங்க செய்யற இந்த உதவியை என் வாழ்நாள் முழுவதும் நான் மறக்க மாட்டேன். உங்களுக்கு ரொம்ப நன்றி. அதே நேரத்துல குட்டி ஆடு ரொம்ப நேரம் ஆகியும் தான் அம்மா தாங்கிட்ட திரும்பி வராததுனால ரொம்ப பயந்துடுச்சு. அம்மா, நீங்க எங்க போனீங்கம்மா? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. சீக்கிரம் என்கிட்ட திரும்பி வந்துடுங்க. அம்மா, சீக்கிரம் என்கிட்ட வந்துடுங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அம்மா, என்னோட நண்பன் அழுதுகிட்டு இருக்கா. ஐயோ பாவம், அவன் ரொம்ப சின்ன குழந்தை. இருட்டுல தனியா நிக்கிறதுனால பயப்படுறான். ஜக்கு, நான் இப்பவே போய் உன் நண்பனை கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி அந்த குட்டி ஆடு இருக்கிற இடத்தை நோக்கி பறந்து போச்சு. மகனே, நீ பயப்படாத, உங்க அம்மா கண்டிப்பா உன்கிட்ட திரும்பி வந்துடுவாங்க. ஆண்டி, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எனக்கு எங்க அம்மாவை பார்க்கணும். கவலைப்படாத, நீ என் வீட்டுக்கு வா. அங்க ஜக்கு இருக்கா, உனக்கு ரொம்ப பாதுகாப்பா இருக்கும். உன் அம்மா வர்றது வரைக்கும் நீ என் வீட்டுக்குள்ளே இருந்துக்கலாம் அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி அந்த குட்டி ஆடை தன்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துச்சு. நண்பா, நீ அழாத. இன்னைக்கு நம்ம 2 பேரும் சேர்த்து தூங்கலாம். கண்டிப்பா உன்னோட அம்மா சீக்கிரம் வந்துடுவாங்க. அப்படியே மறுநாள்
மறுநாள் காலையில வந்துச்சு. மறுநாள் காலையில ராணிக்காகவும் மறுபடியும் அம்மா ஆட்டோட பால் மொத்தத்தையும் கறந்துச்சு. பிறகு ராணியும் காலுவும் ஆளுக்கு ஒரு கிளாஸ் பாலை குடிச்சாங்க. காகங்களே, நானும் உங்க கூட வரேன். என் குழந்தைய நானும் தேடுறேன். அது ரொம்ப ஆபத்து. நான் தான் சொன்னேன்ல, இந்த காட்டுல ஒரு சிங்கம் இருக்கு. அது உன்னை பார்த்தா உன்னை சாப்பிட்டுரும். நானும் ராணியும் போய் உன்னோட குழந்தைய தேடிக்கிட்டு வரோம் அப்படின்னு சொன்ன 2 காகங்களும் தங்களோட வீட்டுல இருந்து வெளியே பறந்து போனாங்க. காலு, இன்னைக்கு நாம உணவு தேட போக வேண்டிய அவசியமே இல்ல. ஆட்டோட பால் குடிச்சதுலயே வயிறு முழுவதும் நிரம்பிடுச்சு. ஆமா ராணி, ஆனா இது ரொம்ப நாளைக்கு இல்ல. அந்த ஆடு எப்போ வேணும்னாலும் தான் குழந்தைகிட்ட திரும்பி போகலாம் அப்படின்னு பேசிக்கிட்டு 2 காகங்களும் நிம்மதியா ஒரு மரக்கிளையில படுத்து தூங்குனாங்க. சக்கு, நீயும் உன் நண்பனும் வீட்டுக்குள்ளேயே பத்திரமா இருந்துக்கோங்க. நான் புறா அண்ணா கிட்ட போய் இந்த விஷயத்த சொல்றேன். பண்டி, இங்க நதி போற திசையில எங்க அம்மாவை தேடி பாருங்க. நிச்சயம் அங்கதான் எங்க அம்மா இருப்பாங்க. மகனே, நீ கவலைப்படாத. நிச்சயமா நான் இன்னைக்குள்ள உன் அம்மாவை கூட்டிட்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனுக்குருவி தான் நண்பன் புறாவை பாக்குறதுக்காக பறந்து போச்சு. குட்டி ஆடு அதனோட அம்மா ஆட்டை தொலைச்சிட்டு ரொம்ப கஷ்டப்படுது. நீ எப்படியாச்சும் அம்மா ஆட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு உதவி செய்வீங்களா? சேமா மீனும் 2 பேரும் எதிரெதிர் திசையில தேடுவோம். சேமா கண்டுபிடிக்கலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு பேசிக்கிட்ட 2 பறவைகளும் ஆட்டை தேடி பறந்து போனாங்க. குருவி அந்த மரங்களுக்கு இடையில தூரம் பறந்துகிட்டு இருந்துச்சு. அவ தன்னால முடிஞ்ச அளவு ரொம்ப உயர பறந்தது. பறவைகளும் ரொம்ப நேரமா அம்மா ஆட்டை தேடிக்கிட்டு இருந்தாங்க. சாயந்தர நேரம் ஆச்சு. நான் என்னால முடிஞ்ச அளவு தேடி பார்த்துட்டேன். எங்கேயுமே அந்த அம்மா ஆடு எனக்கு தென்படல. இன்னைக்கு சாயந்தர நேரம் ஆகிடுச்சு. இதுக்கு மேலேயும் தேட வேண்டாம். நாளைக்கு வேறு திசையில தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பறவைகளும் தங்களோட வீட்டுக்கு பறந்து போனாங்க. நீனும் ஆண்டி, எங்க அம்மா கிடைச்சாங்களா? என் அம்மாவை பாத்தீங்களா? இல்ல மகனே, இன்னைக்கு முழுவதும் நான் தேடிட்டேன். ஆனா எங்க தேடி உன் அம்மா கிடைக்கல. ஆனா கவலைப்படாத, நாளைக்கு உங்க அம்மாவை தேடி நான் போறேன். அதே சமயத்துல அம்மா ஆடு தான் மகனுக்காக ரொம்ப ஆவலா எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்துச்சு. காகங்களே, என்னாச்சு? என் குழந்தைய பாத்தீங்களா? என் குழந்தை கிடைச்சானா? ஆடு, இன்னைக்கு முழுவதும் பறந்து பறந்து 2 ரெக்கைகள் தான் வலிக்குது. நாங்க இன்னும் எதுவுமே சாப்பிடல. எங்க தேடி உன் குழந்தைய கண்டுபிடிக்க முடியல. உனக்காக நாங்க புல்லு கொண்டு வந்திருக்கோம். இந்த புல்ல சாப்பிடு அப்படின்னு சொன்ன காகங்கள் ஆட்டோட பாலை கறந்து குடிச்சாங்க. அம்மா ஆடும் காகங்கள் கொண்டு வந்த புல்ல சாப்பிட்டுச்சு. மறுநாள் காலையில காகங்கள் வழக்கம் போல பாலை குடிச்சுக்கிட்டு காட்டை நோக்கி பறந்து போனாங்க. அம்மா ஆடும் தான் குழந்தைய நினைச்சு ரொம்ப வருத்தத்துல இருந்துச்சு. நான் சிங்கத்துக்கு பயந்து வீட்டுக்குள்ளேயே இருந்தா கண்டிப்பா என் குழந்தைகிட்ட என்னால போக முடியாது. என்ன ஆனாலும் சரி, என் குழந்தைய தேடி நானே போறேன் அப்படின்னு சொன்ன அம்மா ஆடு பயந்துகிட்டே அந்த காட்டு வழியா நடந்து போச்சு. அந்த சமயத்துல மீனுக்குருவியும் புறாவும் அம்மா ஆட்டை தேடி பக்கத்து காட்டுக்கு வந்தாங்க. கொஞ்சம் தூரத்திலேயே அம்மா ஆடு நடந்து போறத 2 பறவைகளும் பார்த்தாங்க. ஆடு, நாங்க நேத்துல இருந்தே உங்களை தான் தேடிக்கிட்டு இருக்கோம். என்னோட பையன் எங்க இருக்கான்னு உங்களுக்கு தெரியுமா? அவன் நல்லா இருக்கானா? ஆடு, நீங்க கவலைப்படாதீங்க. உங்களோட பையன் ரொம்ப நல்லா இருக்கான் அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி அம்மா ஆட தன்னோட காட்டுக்கு கூட்டிட்டு போச்சு. தான் பையனை பார்த்த அம்மா ஆடு ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு. குருவி, உனக்கு ரொம்ப நன்றி. நீங்க செய்த இந்த உதவியை நான் மறக்கவே மாட்டேன் அப்படின்னு சொன்ன அம்மா ஆடு மறுபடியும் தான் பையன் கூட சேர்ந்துடுச்சு. பிறகு அம்மா ஆடும் குட்டி ஆடும் வழக்கம் போல ரொம்ப சந்தோஷமா தங்களோட காட்டுல வாழ ஆரம்பிச்சாங்க. மீன் வளர்ப்பு ஒரு அழகான காட்டுல ஒரு சமயம் ரொம்ப மோசமான நிலையில பஞ்சம் வந்துச்சு. அந்த காட்டுல இருக்கிற பறவைகள் எல்லாம் ஏதாவது ஒரு வேலையை செய்து தங்களோட சாப்பாடை சாப்பிட்டு வந்தாங்க. அந்த காட்டுல மீனுங்கிற ஒரு ஏழை குருவி தன்னோட ஒரே பொண்ணு சார கூட வாழ்ந்து வந்துச்சு. அம்மா, ஏமா எனக்கு தினமும் பழைய சோறும் பச்சை மிளகாயுமே தரீங்க? எனக்கு வித்தியாசமான உணவு சாப்பிடணும் போல இருக்கு. நான் இன்னைக்கு இந்த உணவை சாப்பிடவே மாட்டேன். எனக்கு இது வேண்டாம். மகளே சாரா, உனக்கே நல்லா தெரியும் குளத்துல இப்ப மீன் இல்ல. எனக்கு மீன் வியாபாரமும் சரியா நடக்கல. நீ இன்னைக்கு மட்டும் சாப்பிடு. நாளைக்கு அம்மா உனக்கு சுவையான உணவுகளை கொண்டு வருவேன். இல்லம்மா, நீங்க என்னைக்கு இப்படிதான் சொல்றீங்க. என்ன ஆனாலும் சரி, நான் எனக்கு இந்த உணவை சாப்பிடவே மாட்டேன் அப்படின்னு
தன்னோட பொண்ணு சாரா சொன்னதுமே மீனுக்குருவி ரொம்ப வருத்தமாயிடுச்சு. பிறகு இன்னைக்காவது மீன் கிடைக்குங்கிற நம்பிக்கையில மீன் பிடிக்கிற வலையை எடுத்துக்கிட்டு அது ஆற்றங்கரையை நோக்கி போச்சு. நதிக்கரைக்கு வந்த மீனுக்குருவி நதியையே பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. நானும் தினமும் வலையை எடுத்துக்கிட்டு இந்த நதியில வந்து மீன் பிடிக்கிறேன். ஆனா கொஞ்ச நாட்களா என் வலையில எந்த மீனுமே சிக்க மாட்டேங்குது. இந்த நிலைமை இப்படியே நீடிச்சுக்கிட்டு இருந்தா நானும் என் பொண்ணும் பசியிலேயே செத்துடுவோம் போல இருக்கு. கடவுளே, இன்னைக்காவது என் வலையில நிறைய மீன்கள் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மீனுக்குருவி தன்னோட வலைய அந்த நதிக்குள்ள போட்டுச்சு. கொஞ்ச நேரமா மீன்களுக்காக அதை காத்துக்கிட்டு இருந்துச்சு. பிறகு வலைய வெளியே எடுத்து பார்த்த நேரம் அதுல எந்த மீனுமே சிக்கல. இருந்தாலும் மீனுக்குருவி நம்பிக்கை இழக்காம அந்த நதியில திருப்பி திருப்பி வலைய போட்டுக்கிட்டே இருந்துச்சு. ஆனா எல்லா முறையும் அதுக்கு ஏமாற்றம் தான் கிடைச்சது. சோர்ந்து போன மீனுக்குருவி தன்னோட நிலைமை நினைச்சு ஆட ஆரம்பிச்சிடுச்சு. கடவுளே, இது என்ன சோதனை? என் வீட்டுல கடைசியா இருந்த சாப்பாடும் தீர்ந்துடுச்சு. அடுத்து வரணும்னு நினைச்சாலும் என் உழைப்பு கேட்ட கூலி கிடைக்கவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி மீனுக்குருவி ரொம்ப வருத்தத்தோட அழுதுகிட்டு இருந்துச்சு. மீனுவோட அழுகை சத்தம் அந்த நதியில ஓய்வெடுத்துக்கிட்டு இருந்த கடல் தேவதைக்கு கேட்டுச்சு. அட, இந்த குருவி எதுக்காக இப்படி அழுதுகிட்டு இருக்கு? என்னால இந்த குருவிக்கு உதவி செய்ய முடியும். ஆனா அதுக்கு முன்னாடி நான் செய்யற உதவிக்கு இந்த குருவி தகுதியானதான்னு நான் சோதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீர் தேவதை அந்த தண்ணியில இருந்து மேல வந்தாங்க. அப்படி மேல வந்த நீர் தேவதை ஒரு மீனா மாறி கரையில வந்து விழுந்தாங்க. அந்த மீனை பார்த்ததுமே அழுதுகிட்டு இருந்த மீனுக்குருவி ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு. கடவுள் தான் எனக்காக இந்த மீனை அனுப்பியிருப்பாரு. இந்த மீனை வச்சு என் பொண்ணு கேட்டபடியே அவளுக்கு ருசியான உணவை